ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கேஷுவல் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்பு வந்து 3 விதமான பதவிகளில் 10th 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். ஏதாச்சும் ஒன்று பாஸ் பண்ணியிருந்தால் கூட நம்ம தாராளமாக வந்து விண்ணப்பிக்கலாம். தமிழை வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும். ஓகேவா? இதுதான் குவாலிஃபிகேஷனு. ஈஸியாக எல்லாருமே வந்து விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி இதுக்கு என்னென்னலாம் டீட்டெயில் கேட்டிருக்காங்க அப்படின்றத கம்ப்ளீட்டாக வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ண போகிறேன். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அங்கன்வாடி வேலைவாய்ப்பு வந்து வந்திருக்கு. அஃபிஷியலாக எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு டிஸ்ட்ரிக்குமே கண்டிப்பாக நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம், என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? என்னென்ன டிஸ்ட்ரிக் இது அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டிஸ்ட்ரிக் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதில் வந்து பாருங்கள், ஆல்ரெடி வந்து நம்ம ஜிஓ வந்து ரிலீஸ் பண்ணிருந்தப்போ ஒரு 2 வீக்ஸ் பிஃபோரு நம்ம சேனலில் அப்டேட் பண்ணியிருந்தோம். ஓகேவா? அதாவது அங்கன்வாடி ஒர்க்கரு தமிழ்நாடு முழுவதும் 3886 வேக்கண்ட்டும், அதுக்கடுத்து மினி அங்கன்வாடி ஒர்க்கரு அது வந்து பார்த்திங்கன்னா 305 வேக்கண்ட் இருந்துச்சு. அங்கன்வாடி ஹெல்ப்பரு 3592 வேக்கண்ட்டு. டோட்டலாக பார்த்திங்கன்னா 7783 வேக்கண்ட்டு ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? அதுக்கேற்ற மாதிரி சேலரி டீட்டெயிலுமே வந்து கொடுத்துருந்தாங்க. அங்கன்வாடி ஒர்க்கருக்கு 7700 இருந்து இருக்கும். மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு 5700 இருந்து இருக்கும். அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கு 4100 இருந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா? அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ நோட்டிஃபிகேஷனும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதன்படி பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் வைஸ் வந்து வேகன்சி வந்து வேரி ஆகும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்து எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு காமிச்சுன்னு இருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 154 அங்கன்வாடி பணியாளர்களும், குறு அங்கன்வாடி பணியாளர் 3, அப்புறம் வந்து அங்கன்வாடி உதவியாளர் அது வந்து 78 காலி இடங்கள் வந்து இருக்குது. நேரடியாக நியமனம் செய்யப்பட உள்ளன அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஓகேவா? அதே மாதிரி இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து icdsTNgovernment.in அப்படின்ற வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை பற்றியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி சேலரி வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா? மாதத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு அங்கன்வாடி பணியாளருக்கு 7800, குறு அங்கன்வாடி பணியாளருக்கு 5700, அங்கன்வாடிக்கு உதவியாளருக்கு 4100 அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஃபஸ்ட்டு வந்து 1 இயர் நீங்கள் டெம்பரரியாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் வந்து கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் எல்லாம் இயர் பை இயர் எல்லாமே வந்து இருக்கும். ஓகே, இதற்கான தகுதிகளாக வந்து என்ன சொல்லியிருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அங்கன்வாடி பணியாளர், அப்புறம் வந்து குறு அங்கன்வாடி பணியாளர் 2 போஸ்ட்டுக்குமே 12ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து அங்கன்வாடி உதவியாளர் அந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 10th வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது அப்படின்ட்டு மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காலி பணியிடங்களுக்கு பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் அப்படின்றத வந்து தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அங்கன்வாடின்னாலே வந்து பெண்கள் தான். நம்ம வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஏன்னா அவங்க வந்து அப்ளை பண்ணலாம் இல்லையா? அதனால தான் சொல்கிறேன். நிறைய பேர் வந்து தெரியாமல் இருப்பாங்க. 12th வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி உதவியாளருக்கு 10th வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் முக்கியமானது வந்து ஏஜ் லிமிட் இல்லையா? ஏஜ் லிமிட்டுமே வந்து பார்க்கணும். இப்போ வந்து 25 வயசுலேருந்து 35 வயசு வரலும் கொடுத்துருக்காங்க. இதே வந்து விதவைகளோ, ஆதரவற்ற பெண்களோ, எஸ்சியோ, எஸ்டியோ வகுப்பினரோ, இல்லை வந்து அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 5 இயர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. 25 வயசுலேருந்து 40 வயசு வரலும் கொடுக்குறாங்க. இதில் வந்து பாருங்கள், மினிமம் வந்து உங்களுக்கு 25 வயசு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்த டேட் படின்னு பார்த்தீங்கன்னா 1/4/2025 அந்த டேட் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 வயசு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். மேக்ஸிமம் 35 வயசு வரலும் இருக்கக்கூடாது. ஓகேவா? இது வந்து சொல்லியிருக்காங்க. இதே எஸ்சி, எஸ்டி, ஆதரவற்ற விதவைகளாக இருந்தால் 40 வயசு வரலும் கொடுத்துருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா 25 வயசுலேருந்து 38 வயசு வரலும் கொடுத்துருக்காங்க. அடுத்து அங்கன்வாடி உதவியாளர் போஸ்ட்டுக்கு 25 வயசுலேருந்து 40 வயசு வரலும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி எஸ்சி, எஸ்டி, விதவைகள், ஆதரவற்ற பெண்கள் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 45 வயசு வரலும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அதுலேயே பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி உதவியாளருக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு 43 வயசு வரலும் கொடுத்துருக்காங்க. 20 வயசுலேருந்து 43 வயசு வரலும். ஓகே, இப்போ யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டியெல்லாம் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அந்த அங்கன்வாடி மையம் வந்து உங்கள் ஏரியாவில் இருந்தால், உங்கள் கிராமத்தில் இருந்தால், நீங்கள் வந்து அந்த கிராம ஊராட்சிக்கு உட்பட்ட, அதாவது அந்த அங்கன்வாடி மையம் வந்து உங்கள் ஏரியாவில் உங்கள் கிராமத்தில் இருக்குன்னா, நீங்கள் அந்த கிராமத்தில் இருந்தாலும் சரி, இல்லை வந்து பக்கத்து அந்த கிராம ஊராட்சிக்கு உட்பட்ட பக்கத்து கிராமத்தில் இருந்தாலும் சரி, இல்லை வந்து
அந்த கிராம ஊராட்சியின் எல்லைக்கு அருகிலுள்ள அடுத்த கிராம ஊராட்சியை சேர்ந்தவனாலும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதே கிராமமாவும் இருக்கலாம், அதே ஊராட்சியாவும் இருக்கலாம். இல்ல அந்த ஊராட்சிக்கு பக்கத்துல இருக்கிற கிராமம் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சப்போஸ் நீங்க வந்து மாநகராட்சி, நகராட்சி, நகர பஞ்சாயத்துகள்ல இருந்தீங்கன்னா, குழந்தைகள் மையம் அமைந்திருக்கும்ல, அதே வார்டோட எல்லையில வந்து இருக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதற்கு உட்பட்டு வந்து இருக்கணும் அப்படின்றது கண்டிஷனுமே வந்து குடுத்துருக்காங்க. ஓகே. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணி, நீங்க வந்து அந்த குழந்தை மையம் வந்து அமைஞ்சிருக்கிற அந்த வட்டாரம் பிளாக் பிடிஓ ஆஃபீஸ் இருக்கும்ல, அந்த குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகத்தில நீங்க வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அந்த ஆஃபீஸ் எங்க இருக்குன்னு பாருங்க உங்க ஏரியால. குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகம் எங்க இருக்குன்னு பாருங்க. அந்த ஏரியாவுக்கு உட்பட்டது எந்த ஆஃபீஸ் கண்ட்ரோல்ல வருதோ, அதில வந்து குடுக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து குடுக்குறப்போ, ஸ்கூல் டிசி, 10த் அல்லது 12த் மார்க் ஷீட் நீங்க எந்த குவாலிஃபிகேஷன்ல போடுறீங்களோ அது, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, வோட்டர் ஐடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்க எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேட் இப்போ விதவை சர்டிஃபிகேட்டோ, இல்ல கணவரால் கைவிடப்பட்டவரோ, இல்ல ஆதரவற்ற பெண்ணோ, இல்ல மாற்றுத்திறனாளிகளோ, அதுக்கான டாக்குமெண்ட்ஸ அட்டாச்மெண்ட் பண்ற மாரி இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூ அப்போ நீங்க இது எல்லாத்தையுமே ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வந்து எடுத்துட்டு போணும் அப்படின்றதையும் வந்து தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணலாம். அது வந்து செப்பரேட்டா குடுத்துருக்காங்க. 3 அப்ளிகேஷன் ஃபார்மு எந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. அது செப்பரேட்டா வந்து வீடியோ போட்டிருக்கேன். அதனோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். எப்படி அப்ளை பண்றது அப்படின்ட்டு, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச்மெண்ட் பண்ணணும், என்னென்னலாம் கேட்குறாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு செப்பரேட்டா வீடியோ போடுறேன். ஏன்னா, அது ஒரு லென்த் வீடியோ கண்டிப்பா. அதனால வந்து அது உங்களுக்கு செப்பரேட்டா போட்டு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? இது ரொம்பவே வந்து முக்கியமான இன்ஃபர்மேஷனு. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கணும். இப்ப தமிழ்நாடு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, 7783 வேக்கன்ட்டு. இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து பிரிச்சு, பிரிச்சு குடுத்துருப்பாங்க. அதே மாதிரி அந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலகம் இருக்குது இல்லையா? அங்க வந்து உங்க பிளாக்ல எங்க வருதுன்னு பாருங்க அந்த ஆஃபீஸு. அந்த ஆஃபீஸில கிளியரா எல்லாமே வந்து நோட்டீஸ் போர்ட்லயே ஒட்டியிருப்பாங்க. எந்தெந்த கிராம ஊராட்சியில எவ்வளவு வேக்கன்சி இருக்கு அப்படின்றத அவங்க தான் வந்து தெளிவா போட்டிருப்பாங்க. எந்த ஊர்ல எவ்வளோ வேக்கன்சி இருக்கு. நீங்க அந்த டீட்டெயில வந்து அங்க தான் போயிட்டு எடுக்கிற மாரி இருக்கும். இதற்கு வந்து ஆன்லைன்லலாம் அப்ளை பண்ற மாதிரி இதில எதுவும் வந்து குடுக்கல. நீங்க வந்து ஆஃப்லைன்ல தான் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் இதுக்கு. சரிங்களா? இது ரொம்பவே வந்து முக்கியமான இன்ஃபர்மேஷனு. எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. எல்லாமே நான் இந்த வீடியோல வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இதுவுமே நான் உங்களுக்கு கண்டிப்பா வந்து அப்டேட் பண்றேன். நம்ப வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல. மறக்காம அதில ஜாயின் பண்ணீங்கன்னா, நான் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். என்னென்ன டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் கேட்குறாங்க, இன்டர்வியூக்கு என்ன மாரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க, எப்படி அட்டெண்ட் பண்ணணும், எதுக்கு எவ்வளோ மார்க் வந்து போடுவாங்க, அப்படி எல்லாமே வந்து நான் தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டே வரேன். அது மட்டும் இல்லாம இப்ப ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரயில்வேஸ்லேருந்து ஏஎல்பி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டு தான் வராங்க. அது எல்லாமே வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இத வந்து மஸ்ட்டா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்ல தெரியப்படுத்துங்க.